இந்த ஜாதகப்படி நாளைக்கு அமோகமான முகூர்த்தம் இருக்கு. நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கலாம். நான் என்ன சொன்ன என்ன நடக்குது? என்னதான் பண்றது சொல்லுங்க. நான் எவ்வளவு சொன்னாலும் என் பேச்ச அவன் கேட்க மாட்டேங்கிறான். இவ்வளவு நாளா பூமி தான் தப்பு பண்ணானு பூர்ணியோட கல்யாணத்தை நிறுத்திட்டான்ற கோவத்துல அவன் இருந்தான். ஆனா இப்ப பூமி எந்த தப்புமே செய்யலன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் அவன் தாராவை எதுக்காக கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டான்னு எனக்கு தெரியல. மீரா வந்து எல்லா உண்மையும் சொல்லிட்டால. ஆமா, இந்த கல்யாணத்தை எப்படி நிறுத்துறதுக்கு பூமி எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியுமா? அவன் எங்க விட்டு பிரிஞ்சு போயிட போறானோன்னு மனசுல அவ்வளவு கவலை இருந்தோம். வெளியில மட்டும் பூமி சிரிச்சுக்கிட்டே இருந்தா சாரதா. உண்மையை சொல்ல போனா இது எல்லாத்தையுமே பிளான் பண்ணி மீராவை ககன் கிட்ட அனுப்பி எல்லா உண்மையை சொல்ல வச்சது பூமி தான். உண்மையாவா? காதல்னா கூடவே இருக்கிறது மட்டும் இல்ல, விலகி போறவங்கள கூட எப்படியாவது காப்பாத்தணும்னு தவிக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணை விட்டுட்டு அவன் இன்னொரு பொண்ணை கல்யாணம் படிக்க ரெடியா இருக்கானா அவனை என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. எனக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா முன்னாடியே அவனை நிறுத்தி கேள்வி கேட்டிருப்பேன். கேட்கணும், நீ கண்டிப்பா அவனை கேட்கணும். ஏன் சொல்றனா, இப்ப அவன் எடுத்திருக்கிற இந்த முடிவு கோவத்தினால எடுத்த முடிவு கிடையாது, முட்டாள்தனத்தால எடுத்த முடிவு. சில தவறுகள் மனுஷங்களை கஷ்டப்படுத்தும், ஆனா ஒரு சில தவறுகள் வாழ்க்கையே தண்டிச்சிடும். அவன் இப்ப அந்த தவறு தான் பண்ணிட்டு இருக்கான் சாரதா. நான் போய் அவன் கிட்ட பேசுறேன். இவ்வளவு நாளா பூமிக்கு அவனை விட அவன் அப்பா தான் பெருசா நினைச்சிட்டு இருந்தான். அதனாலதான் தங்கச்சி கல்யாணத்தை நிறுத்திட்டு பிந்து சிவா கல்யாணத்தை நடத்தி வச்சதா பிரமையில இருந்தான். ஆனா இப்ப உண்மையெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் எதுக்கு ஒத்துக்கிட்டான்னு நான் அவன் கிட்ட கேக்குறேன். கேளு, அதுவே நான் அவனை கேட்க போனா அவன் என் கிட்ட சண்டை போடுவானே தவிர நான் சொல்றத கேட்க மாட்டான். ரெண்டு பேருக்கு புருஷனா இருக்கணும்னு நீங்க எதிர்பார்க்கறீங்க, ஆனா ஒருத்தருக்கு கூட நீங்க நேர்மையாவே இல்ல. எனக்கு கொடுத்த வாக்க நிறைவேத்துறது அவ்வளவு கஷ்டமா? இல்ல இவளோட கண்ணீர் மட்டும்தான் உங்க கண்ணுக்கு தெரியுதா? ஒரு பொண்டாட்டி புருஷனை காப்பாத்தணும்னு நினைக்கிறது தப்பா? நான் உங்க பின்னாடியே சுத்தி சுத்தி வரேன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா என்ன வச்சு நீங்க எவ்வளவு பெரிய நாடகம் ஆடி இருக்கீங்கன்னு பாக்குறவங்களுக்கும் தெரியணும்ல. எனக்கு செரிய விஷயத்துல என் அண்ணன் தான் என்கிட்ட அப்படி பேசினாரோன்னு நினைச்சிட்டேன். ஆனா இப்ப இருக்காரு. நீங்க வீட்டுக்கு வாங்க, இந்த வாட்டி பதில் நான் இல்ல என் அண்ணன் சொல்லுவாரு. மீரா, மீரா நில்லு. என் வேதனை அந்த கடவுள் காதுல விழுமோ இல்லையோ எனக்கு தெரியாது, ஆனா என் அண்ணன் காதுல விழும். மீரா, மீரா, என்னங்க? அந்த வீட்டுல இருக்கிறவங்க யாருமே தப்பானவங்க இல்ல சாரதா, காதலிக்கிறவங்கள தவிர. அவ மேல கோவப்படாதீங்க. அவ கோவத்துல இப்படி எல்லாம் பேசல, பயத்துல தன்னோட புருஷனை வேற யாராவது கூட்டிட்டு போயிடுவாங்களோன்ற பயத்துல பேசுறா. உங்களுக்கு புரியுதுல? இப்படி பண்றேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல பூமி. உன்னை விலக்கி வச்சா நீ என்ன வெறுத்துட்டு மூவ் ஆன் ஆகி போயிடுவேன் தான் நான் நினைச்சேன். ஆனா நீ என் பக்கத்துல வர ஒவ்வொரு வாட்டியும் உயிரே போயிடுது பூமி. உன்னை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது. என் கூடவே நீ இருந்துருன்னு சொல்லணும் போலதான் இருக்கு.
ஆனா அந்த வார்த்தையை தைரியமா என்னால சொல்ல முடியல. ஆனா இப்ப அந்த வார்த்தையை சொல்ற உரிமையையும் நான் இழந்துட்டேன். எல்லார் முன்னாடியும் அவங்கெல்லாம் உன்னை அவமானப்படுத்தின அன்னைக்கு நீ அழுதுகிட்டு இருக்கும் போது நான் மட்டும் கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருந்தேன். அன்னைக்கே ஒரு புருஷனா தோத்து போயிட்டேன். உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறமும் உன்னை கட்டி பிடிச்சு எல்லாத்தையும் விட்டுட்டு உன்னை கட்டி பிடிச்சு என்ன மன்னிச்சிருன்னு கேட்க முடியல. ஏன்னா நான் ஒரே ஒரு அடி உன் பக்கம் வச்சேன்னா நீ எனக்காக ஓடி வருவேன்ற விஷயம் எனக்கு தெரியும் பூமி. அது எல்லாமே அந்த அப்புருவாவோட சதி வேலை தானே தெரிஞ்சிருச்சுல்ல. எல்லாம் தெரிஞ்ச கூட அங்க போய் தாரா கூட எப்படி என்கேஜ்மெண்ட் பண்ண மனசு வந்துச்சு? ஏற்கனவே மனமேடையில ஒரு வாட்டி கல்யாணம் நின்னு போயிடுச்சு. அதுலயும் உன் தங்கச்சி பாதி செத்து போயிட்டா. இப்போ இன்னொரு வாட்டி என்கேஜ்மெண்ட்ல கூட ஏதாவது பிரச்சனை கல்யாணம் நின்னு போயிடுச்சுன்னா கண்டிப்பா பூரி செத்துற மாட்டா. இவ்ளோ நாளா என் தங்கச்சியோட வாழ்க்கை நாசமாயிடுச்சு. அதனாலதான் பூமியே எனக்கு தேவையில்லைன்னு சொன்னேன். நானும் சரின்னு விட்டுட்டேன். ஆனா இப்போ உன் தங்கச்சி வாழ்க்கையில விளையாடினது பூமி இல்லைங்கிற விஷயம் தெரிஞ்சிருச்சுல. அப்புறம் எதுக்காக இந்த கல்யாணம் ககன்? எதுக்கு இந்த முகூர்த்த தேதி? எதுக்கு இந்த தியாகம்? சொல்லுடா, ஏதாவது பேசு ககன். சில சமயங்கள்ல அமைதியே ஒரு மனுஷனை கொன்னுடும்டா. இப்ப அம்மா கிட்ட நான் உண்மையை சொன்னா பூமியை புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியே துரத்திட்ட. இப்ப உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அவகிட்டயே போயிட்டேன்ற கில்ட் என் வாழ்க்கை முழுக்க என்ன சுட்டுக்கிட்டே இருக்கும். என்னடா அப்படி யோசிச்சுட்டு இருக்க?